ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வேண்டிய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. எப்படி இருக்கீங்க? சும்மா ட்ரையா நிம்மதியா இருக்கேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க கால் வச்சாலும் சொசன்னு இருந்தது இல்லையா? சீரியஸ், அந்த மேகம் கருக்குது, மின்னல் இடிக்குது மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே ஜில் ஃபீலிங்லேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். க்ளோத்ஸ்லாம் ஃபுல்லாக வெட்டு, வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி மினிமல் ப்ராப்ளம்ஸ்க்கே நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேனே. நிறைய பேரில் வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக தள்ளி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸில் நான் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் போயிடுச்சு, எங்களோட ரேஷன் கார்டு போயிடுச்சு, எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு குட்டி ப்ராப்ளமாக இருந்தால் அது வந்து லைஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால நினச்சி பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இயற்கை பேரிடர் வந்து நிகழுது அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வெறும் உயிரிழப்பும் காயங்கள் ஏற்படுறது மட்டுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னாலும், எஸ் அது பெரிய விஷயம் தானாலும் அதையும் தாண்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது அவங்க உடைமைகளெல்லாம் வந்து எழுந்துருவாங்க, அவங்களோட வீடு எழுந்துருவாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கத்தான் வந்து செய்யுது இல்லையா? ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம் சௌமியா. நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு இழப்பா தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபேட்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், அந்த விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, அதோட நிவாரண பணிகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது இதுல இருந்து, இந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லெசன் லேர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாடங்கள் நிறைய கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய எதோ ஒரு விஷயத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு வந்து இந்த பாடங்கள் தான் யூஸ் ஆகும்னு சொல்லலாம் இல்லையா? பிரிண்ட் மீடியாவா இருந்தாலும் சரி, டிவி மீடியா இருந்தாலும் சரி, நிறைய நீங்க சொன்ன மாதிரி விவாதங்கள்லாம் நடந்தாலும் என்ன பார்த்துருப்போம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. நம்ம சார்பா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி எத்தனை பேருக்கு வந்திருக்கும்னு தெரியல. அப்படி வந்தாலும் யார்கிட்ட போய் எப்படி செய்யறதுன்னு தெரியாம வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ரெயின் ரெக்கவரி எப்படி பண்றது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி வாலண்டியர் பண்றது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த நாள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ரெயின் ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து புயலே அடிச்சாலும் நாங்க முத்திரை கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முத்திரை பார்க்கலாம். வணக்கம். நலம் தரும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு தீர்வு. அதாவது படிப்பு கவனம் இல்லாமல் இருக்கிறது, கவன சிதறலோடு இருக்கிறது, மனம் வந்து ஒரு சிந்தனை ஒருமுகப்படுத்த முடியாமல் தவிப்பது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு 3 முத்திரைகளை நம்ம தீர்வாக கொடுக்கலாம். பொதுவாக வந்து படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து எப்போவுமே அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து மனசு வந்து அவங்களுக்கு ஒரு நிலையில் இருக்கணும். அப்போ தான் அந்த படிப்பில் கவனமாக இருக்க முடியும். அதற்கான ஒரு முதிரை இந்த 3 முதிரைகளும். முதல் முதிரை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கு முதிரைன்னு ஒன்று இருக்குது. இரண்டாவது ஹாக்கினி முதிரை, மூன்றாவது வந்து ஞானவள்ளி முதிரை அப்படின்னு சொல்லி ஒரு முதிரை இருக்குது. இந்த 3 முதிரைகளுமே வரிசைப்படி செய்யணும். முதல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையிலும் இடது கையிலையும் இந்த ஆள்காட்டி விரலை வந்து அப்படி சுருட்டி பெருவிரல் அடியில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சுருட்டல் செஞ்சு பெருவிரல் அடியில் வச்சுக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து அப்படியே சுண்டு விரலினுடைய நகைக்கண்ணினுடைய பக்கவாட்டில் அப்படி தொடரும். இந்த முதிரைக்கு பேர் வந்து கொடுக்கு முதிரை. இரண்டாவது ஹாக்கினி முதிரை அப்படின்றது உங்களுடைய கை விரலினுடைய 2 விரல்களிலுமே அந்த நுனியை வந்து அப்படி தொட்டுக்கிறது. தொட்டுட்டு உள்ளே வந்து நம்ம ஒரு பந்து வச்சு பிடிச்சிருந்தா எந்த அளவுக்கு இப்படி ஒரு இலகுத்தன்மையோடு இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். இது இரண்டாவது முதிரை. இது ஹாக்கினி முதிரை. மூன்றாவது முதிரை வந்து ஞானவள்ளி முதிரைன்னு சொல்கிறது. இதுக்கு வணக்கம் வைக்கணும். வணக்கம் வச்சுட்டு பெருவிரலை வந்து உள்ளே கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்துட்டு நடுவிரலை மட்டும் மடித்து அப்படியே அந்த பெருவிரலில் தொடணும். மற்ற எல்லா விரலுமே அப்படி நீட்டி இருக்கணும். இந்த முதிரை வந்து ஞானவள்ளி முதிரை. அதி அற்புதமான ஞாபக சக்தியை, நினைவாற்றலை பெருக்கக்கூடிய ஒரு முதிரை இது. எல்லா வயதினரும் செய்யலாம். பொதுவாக குழந்தைகள் செய்யும்போது அதிகமான பலன்கள் கிடைக்கும். 21 வயது வரை அனைவரும் இந்த முதிரையினால் நல்ல பலன் கிடைக்க பெறலாம். இப்போ வந்து மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், 3 முதிரையுமே. முதல்ல வந்து கொடுக்கு முதிரை இப்படி செய்யணும். இது முதல் முதிரை. இரண்டாவது வந்து ஹாக்கினி முதிரை இப்படி செய்யணும் இந்த மாதிரி. மூன்றாவது வந்து ஞானவள்ளி முதிரை, இது வந்து இப்படி செய்யணும். இப்போ இந்த 3 முதிரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இதை செஞ்சு முடிச்சுட்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உடனடியாகவே நமக்கு வந்து அந்த மூளை சுறுசுறுப்பு அடைஞ்சதெல்லாம் நமக்கு உடனே தெரியும். 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மன ஓட்டம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான தீர்வு இது. இதில் வந்து மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா வல்லாரை அப்படின்ற அந்த கீரையை வந்து வாரத்துக்கு 1 முறை நம்ம வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நல்ல அதி அற்புதமான நினைவாற்றலும் மனம் உற்சாகம் அடையக்கூடிய தன்மையும் நரம்புகள் சுறுசுறுப்பாகவும் கிடைக்கும். நல்ல பல தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டோம். இதை வந்து மறக்காமல் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். புயலே அடிச்சா கூட பரவாயில்ல, நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி இருந்தால் இதை வேணா சமாளித்து எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த பகுதியில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இது மட்டும் இல்லை, இன்னும் வரப்போகிற நிறைய பகுதிகளில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன இடைவேளை விட்டு புரிஞ்சுக்கலாம்.
வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் பாருங்க மினியாவா என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர் வந்து நிகழுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பாஸ்ட்ல வந்து பார்த்துருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து காயங்கள் உள்காயங்களும் வந்து ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடிலாம் வந்து கூட ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸோட முக்கியத்துவம் வந்து எல்லாருக்கும் வந்து புரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியோதெரப்பி மூலமாவே இந்த காயங்கள்லாம் கூட வந்து சரி பண்றாங்க இல்லையா? சீரியஸா, அதாவது அந்த உள்காயம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால உடனே சரி பண்ணிட முடியாது. சில பேர் வந்து சரி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கி விட்டுருவாங்க. அண்ட் இந்த ஃபிசியோதெரப்பிலே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சில ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் அப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலில் அவங்களோட பேஷண்ட்டை வச்சு இறக்கிட்டு அவங்களுக்கு வந்து அங்கேயே அந்த தெரப்பிலாம் கொடுக்குறாங்களாம். ஏன்னா வாட்டரில் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அந்த தெரப்பி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான பலன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக்கலான டீடைல்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து டாக்டர் ஹரிஷ் மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபிசியோதெரப்பியில் பார்க்க போகிறது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி. நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபிசியோதெரப்பி வந்து காமனாக யூஸ் பண்ணுறோம். கிரிக்கெட்டில் வந்து ஃபிசியோதெரப்பியோட யூசஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு. நாட் அலோன் ஃபார் கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா கேம்ஸுக்குமே யூஸ் ஆகும். அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே லைக் கோகோ, கபடி, பாஸ்கெட் பால் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்துக்கும், டேபிள் டென்னிஸ், ஷட்டில், ஸ்குவாஷ் அந்த மாதிரி கேம்ஸ்க்கு, டென்னிஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அது. ஸோ இதில் வந்து எப்படின்னா ஆன் ஃபீல்டு அண்ட் அவுட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஆன் ஃபீல்டுனா அந்த கேம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அவங்க அந்த கேமில் நிறுத்த முடியாது, அந்த கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிசியோதெரப்பி அதில் யூஸ் ஆகும். அது எப்படி அதை ரீஹாபிலிட்டேட் பண்ண போகிறோன்றது அவுட் ஃபீல்டில் வரும். அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அது அந்த கேமை முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணி எப்படி நார்மல்சி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அதோட கான்செப்டாக வரும் அது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா சில கேம்ஸில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து சிங்கிள் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபார் சிங்கிள் பிளேயர். இப்போ ரக்பி மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேயர் வந்து சிங்கிள் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இது ரெகுலராக ஃபிசியோதெரப்பி வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து கரெக்டாக வார்ம் அப் பண்ணி ஒரு கூல் டவுன் பண்ணி எக்ஸசைசஸ் கரெக்டாக பண்ணி ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களோட இன்ஜுரி மோட் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு வார்ம் அப் பண்ணாமலையோ ஒரு கூல் டவுன் பண்ணாமலையோ ஒரு கேம் ஆடினாங்கன்னா தே வில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஜுரி வந்து பேக்கப் ஆகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட கிளினிக்லேயே பார்த்திங்கன்னா இந்த டேபிள் டென்னிஸ் ஆடுறவங்க, அந்த ஸ்குவாஷ் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ராக்கெட்ஸ் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுனால அதனால ப்ராப்ளம் வரும். ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கேம்ஸ் ஆடுறாங்க, ஒரு ஷட்டில் ஆடுறாங்க, இல்லை ஒரு ஸ்குவாஷ் பிளே ஆடுறாங்கன்னா ஒரே ராக்கெட் 2 ராக்கெட் வச்சுட்டு அவங்க வந்து மாற்றி மாற்றி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மாற்றிக்கிறாங்க. அப்போ ஒருத்தரோட பாடி ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹேண்ட்லிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராக்கெட்ஸ் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணணும். ஒரு ஏ கேண்டிடேட்டோட ராக்கெட் எடுத்து ஒரு சி கேண்டிடேட் ராக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜுரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் வந்து சென்டரில் ஹோல்ட் பண்ணுவார். சி கேண்டிடேட் பண்ணால் ராக்கெட்டை வந்து கொஞ்சம் ஹேண்டில் வந்து கொஞ்சம் க்ளோஸாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது பிளேயிங் டெக்னிக்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜுரிஸ் ஜாஸ்தி வரும். இந்த ஸ்குவாஷ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஜாயிண்டில் வந்து இன்ஜுரிஸ் வரும் அவங்களோட பொசிஷனல் தப்பாக இருக்கனால. டென்னிஸ் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்போவில் வரும், தைஸில் வரும். ஏன்னா போய்ட்டு அந்த ரன்னிங் ஃபோர்ஸில் போய் அந்த மூமெண்ட்டை போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க ரன்னிங் ஃபோர்ஸையே போய் ஸ்டாப் பண்ணி தான் அந்த பாலை வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தையில் இன்ஜுரிஸ் வர சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டேப்பிங் டெக்னிக்னு சொல்லுவோம். நீங்களே பார்த்துக்கலாம் நிறைய கேம்ஸில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் கலராக டேப் போட்டிருப்பாங்க, ரோஸ் கலர், ப்ளூ கலர் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பண்ணுறது. அது வந்து ஒரு மசில் இன்ஜுரியாக இருக்குன்னா அந்த மசில் இன்ஜுரியை வந்து ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் அந்த மூமெண்ட்டை அவங்க பண்ண முடியும். அந்த மசில் பர்டிகுலர் மசில் எது அஃபெக்டடோ அதை ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு மற்றபடி அவங்க மூமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி அந்த டேப்பிங் டெக்னிக் பண்ணுவோம். இது நார்மலாக உள்ள நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கோ இல்லை நார்மல் பப்ளிக்ஸ்க்கு ஒரு இன்ஜுரி ஆயிருந்தால் கூட நம்ம இந்த டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். சச் அ வே தட் அந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வந்து ஹீலிங் ப்ராசஸ் நல்லாயிருக்கும், அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸோ அவங்களோட ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகாமல் நம்ம பண்ணுற மாதிரி அதை நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். சில கேம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ கபடியிலலாம் பார்த்திங்கன்னா வார்ம்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது லோவர் லிம் வந்து குவாட்ரன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. நீ அண்ட் தை வந்து நல்ல எஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து ரீஹாபிலிட்டேஷன் கரெக்டாக பண்ணி வந்தாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் கரெக்டாக பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். நாங்கள் நார்மலாக அட்வைஸ் பண்ணுறது வந்து பிடி டீச்சர்ஸ்க்கு நாங்கள் தனியாக ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். பிடி டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து எப்படி கேம்ஸ் கண்டக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு இந்த வார்ம் அப்ஸ்
கூல் டவுன் எல்லாம் தெரியும். ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக அவங்களுக்கு நான் தனியாக நாங்கள் செஷன்ஸ் மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி டெக்னிக்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ் எங்கே வருது, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள். ஸோ அதை வந்து அவங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இன்ஜுரி மோட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கேம் மேலே இருக்கும், அவங்களோட இன்ஜுரி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். சில ஸ்கூல்ஸில் வந்து பிடி டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராமே பண்ணுவோம். இந்த மாதிரி இன்ஜுரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் லெவலில் தான் ஜாஸ்தி தெரியும். ஏன்னா பசங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க, டக்குன்னு விளையாடணும்னு சொல்லி உடனே போகும்போது தான் அது வார்ம் அப் இல்லாமல் ஆகும்போது அந்த இன்ஜுரி வருது. ஸோ டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் அந்த அவேர்னஸ் கொடுத்து சில்ட்ரன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஜுரியோட மோட் வந்து கம்மியாக இருக்கும். வார்ம் அப்னா பெரிய விஷயங்கிற ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா அந்த கிரவுண்டையே ஒரு சின்ன ஒரு ரவுண்டை ரன் பண்ணணும், ஷோல்டர்ஸ் எல்லாம் நல்லா ரொட்டேட் பண்ணணும், எல்போ ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி எல்லா மசிலும் கொஞ்சம் வார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். வார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க இந்த கேம் ஆடும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் தெரியாது. இன்னும் மேலும் விஷயங்களை ஃபிசியோதெரபியை பற்றி இனி வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உபயோகமான விஷயம் வந்து டாக்டர் ஹரிஷ் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கோட அது முடிஞ்சிட போகிறதுல டெய்லி வந்து நிறைய விஷயங்கள் அது சம்மந்தமாக கற்றுக்க போகிறோம். பட் இன்னும் தாண்டி நம்ம வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெயின் ரிகவரி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் விட்டுலாம். நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவா என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட ரெயின் ரெக்கவரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆப்டான டாபிக், ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய ஃப்ளட்ஸ் இன் சென்னை அப்படிங்கிறது வந்து ஃப்ளாஷ் நியூஸாக மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு நியூஸாகவும் மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். அண்ட் ஸோ ஹாப்பி நம்ம வந்து அட்லீஸ்ட் பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போவே நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ அதை பற்றி வேணாலும் பேசலாம், ஆனால் அதோட இம்பாக்ட் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா வந்து எவ்வளோ ரீசெண்டாக அதை பற்றி பேசணுமோ அதை பேச முடியும். அப்படிங்கிறனால இன்னைக்கு அதை பற்றி பேசுறதுக்காக ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். யார் அது? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி ஃபவுண்டேஷன்ல இருந்து மிஸ்டர் அக்னி வந்திருக்காங்க. Thank you so much for coming. வணக்கம். Thank you so much for having me. உங்களோட அமைப்பை பற்றி சொல்லுங்க. இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அக்னி ஃபவுண்டேஷன் வந்து போன வருஷம் நவம்பர் மாதத்தில் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். எங்களோட நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டு முழுக்கும் 32 மாவட்ட அளவில் நிறைய அநாத ஆசிரமங்கள், மனநிலை பாதிக்கப்பட்ட ஹோம்ஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸ், இந்த மாதிரியான ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் நமக்கு எத்தனை பேருக்கு அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா பேஸோ ஒரு எல்லோ பேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும். டிஜிட்டலில், இன்டர்நெட்டில், இன்றைக்கி இணையதளத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்காக தான் நாங்கள் போன வருஷம் வி ஸ்டார்டட் திஸ். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் சார். பட் இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளட்ஸ்க்காக கூட நீங்கள் உங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய விஷயங்கள் செய்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்கள் ஒரு ஸ்விம்மர், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ளட்ஸ் வந்து சுனாமி 2004 அடித்ததுக்கப்புறம் இருக்கிறதுலையே சென்னைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ஜிஓஸ் வந்து நிறைய என்ஜிஓஸ் வி ஹவ் ஸ்டார்டட் தேர் இன் சென்னை. பட் எத்தனை பேர் வந்து ஆர் கம்மிங் ஃபோர்த் டு டூ ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் எக்ஸாக்ட்லி. பட் இட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர். கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சர்வீஸ், சென்னை கார்பரேஷன், த போலீஸ், அவங்க எல்லாருமே ஆர் டூயிங் an excellent job. பட் ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி சொசைட்டி இன் ஜென்ரல் நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் த உண்மையிலேயே அஃபெக்டடான வேர்ஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ்க்கு ஹெல்ப் போய் சேரும். ஓகே. ஆனால் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து 3 நாள் பெஞ்சிச்சுன்னா நான் அப்படி அதை எதிர்க்கிறது, அதை வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய பேர் விவாதம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்கிரமிப்புகள் அது ஒரு மெயின் காரணம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குடி குடி காரணங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து மழை தண்ணி தேங்கி நின்று ஒரு வெள்ளமாக பெருகிறதுக்கு நிறைய ஏரியாவில் என்ன காரணம் அப்படின்னு? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் சுவர் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம குறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். நம்ம இன்றைக்கி எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நிறைய ஒரு டேமேஜ் நடந்ததுக்கப்புறம் குறை சொல்கிறோம். லேண்ட் என்க்ரோச்மெண்ட் இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம நிறைய விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து சொல்யூஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? நம்ம நாட்டில் எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்க யாராவது இது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ ஐ ஃபைண்ட் இட் வெரி ஒரு தப்பாக எனக்கு தோணுது. ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னு இருக்கக்கூடாது. நார்மலாக இப்போ லேண்ட் என்க்ரோச்மெண்ட்ன்றது வந்து ஒரு புது விஷயம் இல்லையே, எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போல்லாம் நம்ம குரல் கொடுக்கல. ஓகே, ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் ஓகே அந்த இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் வாங்கி லேண்ட் வாங்கி போட்டாங்க,
அதனால தான் வந்து தண்ணி அது வருது. என்னோட டவுட்டா இருக்கு. அதாவது வந்து வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஏரியா அதுன்னு இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. ஆமா, இப்பதான் தெரியுது. அது முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், முன்னாடியே நீங்க குரல் கொடுத்துருக்கணும். ஒரு பிரச்சனை, இட் இஸ் பெட்டர் டு பி சேஃப் தென் டு பி சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பிளானிங் ஆஃப் ஆர் சிட்டி, ஆல் தி சஜஷன்ஸ் எல்லாமே வந்து முன்கூட்டி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துலேருந்தே இது தப்பு அது நல்லா அது நசுக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சார் பட் இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2011 இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளட் வந்ததுன்னா அதுக்கு நம்மளுடைய சிட்டியில் இந்தந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப ப்ரூனாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசுக்கு வந்து 2011 பார்த்தீங்கன்னா ஆல் த டெக்னிக்கல் பீப்புள் ஹவ் சப்மிட்டட் இட், பட் இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் மச் அப்படிங்கிறதா ஒரு குற்றமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்ஸ் வந்து வரும்பொழுது ஒரு லேமேன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் காப்பாற்றிக்க தவிர ரோடு வந்து போட முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம பிளேம் பண்றதை தவிர்த்து இன்னும் எப்படிலாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மை. ஒரு லேமேன் வந்து ரோட் போட முடியாது, பட் ஆனால் ஒரு மீடியா வந்து கண்டிப்பா அந்த அவேர்னஸ் எடுத்துட்டு போகலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து மீடியா அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரியான ஒரு உயிர் காப்பாற்ற ஒரு விஷயத்தை வந்து மீடியா கண்டினியூஸாக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஆர் அஃபிஷியல்ஸ் ஆர் த கார்பரேஷன் வில் டெஃபினெட்லி ஹியர் அண்ட் வில் இம்ப்ளிமெண்ட்னு எனக்கு தோணுது. ஓகே. அண்ட் பொதுவாக வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் இதனால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லோ லெவலில் இருக்கவங்கன்னு சொல்லப்படுறவங்க மட்டும்தான் அதனால கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் அப்படி இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் யாருக்கெல்லாம் வீடு இருந்துச்சோ அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து எதிர்க்க முடியாத லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து என்ன மாதிரியான பீப்புளெலாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொன்ன மாதிரி லோ லைங் ஏரியாஸ், எஸ்பெஷலி முடிச்சூர், தாம்பரம், ஊருப்பாக்கம், இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6 to 7 feet ஆஃப் வாட்டர் இருக்குது. ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து எங்கள் வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட 200 வாலண்டியர்ஸ் ஃப்ரம் த அக்னி ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் அக்ராஸ் த வேர்ஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ். அங்கே போய் பார்க்கும்போது ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து the water level is not receding as fast as நம்ம ஹோப் பண்ணுற மாதிரி. ஒன் டேயில் வந்து 1 feet தான் ரெசீட் ஆகுது. ஸோ கார்பரேஷன் வந்து தேர்ஸ்டே டெட்லைன் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி வாட்டர் எல்லாம் கிளியர் ஆகிடும்ட்டு. இன்னும் கிளியர் ஆகலை. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய ஏரியாஸில் வந்து தண்ணி வந்து தே ஆர் கிளியரிங் இட் ஆஃப். ஸோ சில இடத்துல வந்து இன்னும் தேங்கி இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது சுச்சுவேஷன்ஸ். பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வி செட் லோ லைங் ஏரியாஸ். பட் நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய ரிலீஃப்ஸ் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஹால்ஸுக்கு கவர்மெண்ட்டே ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு 3 times ஃபுட் அண்ட் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ தேர் டூயிங் குட் ஜாப். பட் ஆனால் there are certain sect of the society such as orphanages, old age homes. இவங்கெல்லாம் வந்து they are still there in their homes. அது ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் ஹோம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணும்போது the fittest to survive, யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் வந்து நிறைய க்யூவில் நின்று வாங்குறது. இப்போ ஒரு ஓல்டான ஒரு எல்டர்லி ஹோமில் இருக்கிற ஒரு பாட்டியோ இல்லை ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தையோ வந்து லைனில் போய் க்யூவில் அவங்களால சாப்பாடு வாங்க முடியாது. அதனாலேயே நிறைய என்ஜிஓஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் ரிலீஃப் சென்டர்ஸ் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கேயே இருக்கோம், இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு அந்த ஹோப்லேயே இருக்காங்க. அந்த மாதிரி ஹோம்ஸ் தான் அக்னி ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் கோயிங் அக்ராஸ் அண்ட் ஹெல்பிங். ஸோ மழைக்கால நிவாரணம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிவாரண பணிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதில் இறங்கி வேலை செய்கிற போலீஸ் ஃபோர்ஸஸ், ராணுவ ஃபோர்ஸஸ், அதே மாதிரி வந்து ஃபயர் சர்வீஸ், அது மாதிரி என்ஜிஓஸ், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்கள தேங்க் பண்ணலன்னா வந்து அடுத்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பை யார் பண்ணாலும் நம்மளால யோசிக்க கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். பட் எப்பவுமே இந்த மாதிரி வேர்ஸ்ட்லாம் வரும், நம்ம எதிர்பார்த்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வண்டி நிகழ்ச்சியில் வருண் அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு அக்னீஸ்வர் இருக்காரு. ரெயின் ரெக்கவரி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் கம்மியாக இருக்கிறனால கேள்விகள் நிறையா இருக்கிறனால தொடர்ந்து பேசலாம். 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே தண்ணியில் தத்தளிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 நாள் அந்த மழை குறைஞ்சோன்னா அப்பா எப்படா இந்த மழை விடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேலே தொடர்ந்து பெஞ்சிருந்தா அந்த நிலைமை யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வந்து எல்லாம் மீறி போயிருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து மழை வந்து ஆரம்பிச்சு விட்டு வந்து பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் சார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸோட சப்போர்ட் வந்து புரியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுடைய வாலண்டியர்ஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன், தி யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கு முன் வராங்க? கண்டிப்பாக மேம். எனக்கு இப்போதைக்கு 25 years ஆகுது.
இந்த ஜென்ரேஷனில் நான் பிறந்தேன், என்னோட தம்பிங்களும் தங்கச்சிங்களும் இந்த மாதிரி இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு தமிழனாக இருக்கும், ஒரு இந்தியனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு தன்னோட சேஃப்டி, தன்னோட ஒரு அவங்களோட பேரண்ட்ஸ் பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே அவங்க வந்து ஒரு நிறைய சீரியஸ்னஸ் எடுத்துக்காமல் இல்லை அவங்கள ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இறங்கி வேஸ்ட் டீப். நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இது வெறும் செல்ஃபி எடுக்கிற ஒரு நோக்கத்தில் மட்டுமே இல்லாமல் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் அண்ட் ஹெல்பிங். ஒரே ஒரு வாலண்டியர் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவன் ஸ்கூல் ஜூனியர், 18 வயசு தான் ஆகுது. அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் 600 ஃப்ளாட்ஸ் இருக்குது காம்ப்ளெக்ஸில். அந்த ஃப்ளாட்ஸ்லேருந்து அத்தனை அந்த செக்ரட்டரி கிட்ட பேசி அவங்களுக்கு சார் இந்த மாதிரி அக்னி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அனாத ஆசிரமம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபுட் அண்ட் க்ளோத்ஸ் மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம், ஸோ அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 500 வீட்டிலேருந்து அவன் வந்து எடுத்திருக்கான். எடுத்து ஹி இஸ் கிவன் இட் அக்ராஸ். இத்தனைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா he is mentally challenged. நீங்கள் சொல்கிறதுனால வந்து அது நிறைய பேர் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவாக பொதுவாக வந்து விசிபிளாக இருக்க என்ஜிஓஸையும் தாண்டி நிறைய பேர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஃபண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி நிறைய விசிபிள் இல்லாத என்ஜிஓஸ்க்குலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அக்னி ஃபவுண்டேஷன்ஸ் போன வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 120 அனாத ஆசிரமங்கள், மனநிலை பாதிக்கப்பட்ட ஹோம்ஸ், ஓல்டேஜ் ஹோம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹோம்ஸுக்கெல்லாம் நாங்கள் இலவசமாக வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன். இணையதளத்தில் அவங்களுக்கு ஒரு அடையாளம் உருவாக்கி கொடுக்கும். ப்ளஸ் அந்த ஏரியாவில் லோக்கல் ஏரியாஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் எடுத்துக்கோங்க, அது பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே ஒரு அனாதாசிரமம் இருக்கும். அதில் ஒரு 40 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க யார் என்ன எதுவுமே வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிய வரணும், அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டோட டொனேஷன்ஸ் பண்ணணும். இல்லை பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ஸ் அவங்களேருந்து யாராவது ஒரு டீச்சர் வந்து நான் வந்து இலவசமாக சாட்டர்டே ஒரு சண்டே வந்து நான் டீச் பண்ணி தரேன் அப்படின்ற ஒரு கனெக்டை வந்து நாங்கள் பண்ணி உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, என்னோடய பர்சனல் இது ஆசைப்பட்றேன்னா, அந்த என்டையர் 120 ஹோம்ஸே வந்து அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸு, க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ஒரு எமர்ஜென்சி கார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிஎஸ்ஆர் மூலியமாக கார்ப்பரேட் கம்பெனிஸ் கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் தேவைகள், பேசிக் நீட்ஸை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றத அக்னி ஃபவுண்டேஷன்ஸோட லாங் டேர்ம் கோல். நைஸ். அண்ட் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது நம்பர் இல்லைனா உங்களோட வெப்சைட் அதை மென்ஷன் பண்ண முடியும்? எஸ், இட் இஸ் 9445024084. Mr. Vijay Kumar, he is our coordinator, and www.agnifoundation.org. ஓகே, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த வாலண்டியராக வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ ஆக்சுவலாக வாலண்டியராக வந்து பெருமைக்கு சொல்லலை, ஆனால் சவுத் அமெரிக்கா சில்லின்ற ஒரு கண்ட்ரிலேருந்து வேலண்டினான்னு ஒரு வெரி வெரி சோஷியலி ஆக்டிவ் வாலண்டியர் வந்து எங்களுக்காக அங்கேருந்து வந்திருக்காங்க. 2 months ஸ்டே பண்ணுறாங்க. இந்த ஃப்ளட்ஸ்க்காக வரல, ஆனால் அவங்க வரும்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. இறங்கி வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கேருந்தோ வராங்க, அவங்க பண்ணுறாங்க. ஒரு வாலண்டியர்ஸ் எங்களோட ஹெல்ப்லைன்ஸ் லாஸ்ட் 1 week ஓப்பன் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 75 வாலண்டியர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. வெவ்வேறு கார்ப்பரேட் செக்டர்ஸ்லேருந்து டான்லியில் ஒர்க் பண்ணவங்களாம் வந்து today they are coming across and working for Agni Foundations as volunteers. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக யூத் ஓரியன்ட். நீங்கள் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க, இன்றைக்கி இருக்கிற யூத் எப்படி சென்ட்ரிக்காக இருக்காங்க அப்படின்ற. கண்டிப்பாக அவேர்னஸ் அண்ட் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு தெரியும் நம்மளோட சொசைட்டிக்கு ஒரு மாற்றம் வேணும்னா யூத்தால் மட்டும்தான் அதை மாற்றி கொடுக்க முடியும். இளைஞர்கள் தான் வந்து அடுத்த தலைமுறையை எடுத்து எங்களோட, அதாவது இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தை மாற்ற முடியும். அவங்களுக்கான அந்த சக்தி இருக்குது. ஸோ அதை நல்லாவே புரிஞ்சுருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு வந்து ரெயின் ரெக்கவரி அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம வந்து பேசணும். இந்த ஒரு கரண்ட் சினாரியோ எடுத்து அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்னும் ஃபியூச்சரில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம டாப்பிக்காக இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யங் ஜென்ரேஷனோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது, அண்ட் யூ பீங் அன் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்களை செய்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக கூட அமையும் இல்லையா? 2016 அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெம்போ இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வரத்துக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறனால சீக்கிரம் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட பணி தொடர எங்களோட வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you.
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் மினியாவை இந்த நிகழ்ச்சி இந்த காலை வேலையில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சௌமியா அண்ட் வருண். ஸோ எனக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டோம் இல்லையா. நம்ம கெஸ்ட் வர பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யங் ஜென்ரேஷனோட ரெப்ரஸன்டேட்டிவா வந்து பேசினாரு. கரெக்ட். அதாவது எல்லாருமே ஒன்றுபட்டா நிறைய பேருக்கு பெரிய உதவிகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரெண்ட்லேயே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போட்டுட்டு இருக்க கண்ட்ரிஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஆர்ச் ரைவல்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பாரிஸ்ல அந்த அட்டாக்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்த இங்கிலாந்து நடந்த ஃபுட்பால் மேட்சஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லா மார்சலே அப்படிங்கிற வந்து பாரிஸ், அதாவது பிரான்ஸோட அந்த ஒரு பாடலை தான் வந்து இசைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பக்கத்து நாட்டுக்காரங்க உதவுறதுக்கு எவ்வளோ ஒத்துமையா ஒன்னா முடிவா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் மூலமா ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியா மாதிரி வேற எந்த கண்ட்ரியுமே இல்லை. நிறைய மொழி, நிறைய ஸ்டேட், எல்லாமே டைவர்ஸா இருந்தாலும் நம்மளோட உணர்வு எல்லாம் ஒன்று தானே சௌமியா. எக்ஸாக்ட்லி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நேஷனல் ஃபீலிங் அப்படின்னும் பொழுது வந்து எல்லாருமே வந்து ஒன்றுபடுறத நம்ம வந்து கண்கூடா வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா வந்து இங்க ஃப்ளட்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து ஹெல்ப் பண்ணதும், நார்த்ல ஃப்ளட்ஸ் வரும்போது இங்க இருந்து ஹெல்ப் பண்ணதும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே வந்து மொழியே தெரியலனா கூட எல்லாருமே சேர்ந்து நின்று தேசிய கீதம் பாடுறப்போ வந்து ஒரு உணர்ச்சி ஏற்படுதுல, அந்த புல்லரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த நேரத்துல தான் வந்து எக்ஸாக்ட்டா ரெகக்னைஸ் பண்ண முடியும். பட் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கறத வந்து தாண்டி எல்லாருக்கும் இந்த ஒரு உள்ளுணர்வு, காமன் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தான் இறையன்பு சார் பேச போறாரு. அப்படியா? ஆமா. ரகுவம்சத்தில் காளிதாசர் ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறாரு. ஆதானாம் ஹி விசர்காய சதாம் வாரி முசாமிவ அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. சமஸ்கிருதத்தில் அவர் சொல்கிறதுனுடைய மீனிங் என்னென்னா, பொருட்களுடைய பயன் வந்து அது பகிர்தல் தான், மேகங்கள் வந்து மழையை பொழிவதைப் போல அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. இப்போ மேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மேகம் வந்து தானே தன்னுடைய தண்ணியை வச்சுக்குதா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனவுடனே அது வந்து தன்னுடைய அந்த தண்ணீரை வந்து கீழே அப்படியே பொழிஞ்சிருது. இப்போ அந்த மேகம் தானே வச்சுக்கணும்னு நினச்சிச்சின்னா இந்த உலகம் செழிக்க முடியுமா? அல்லது அந்த மேகத்துக்கு தான் பயன் இருக்குமா? அல்லது இந்த மேகத்தை வந்து யாராவது பாராட்ட போகிறாங்களா? அல்லது வருமானு யாராவது தவம் இருக்க போகிறாங்களா? அப்போ செல்வத்து பயன் என்ன? இதை வந்து நம்முடைய புறநானூரில் மதுரை கணக்காயர் நக்கீரனாருங்கிறவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னையா உண்பது நாடி உடுப்பது முழம். இப்போ கொஞ்ச நேரம் சாப்பிட போகிறோம், இத்தினோண்டு சாப்பாடு, ஒரு 2 துண்டு ட்ரெஸ்ஸு, மேலே ஒன்று கீழே ஒன்று, முடிஞ்சு போச்சு. ஆனால் நாம் செல்வத்து பயன் வந்து ஈதல், அதை வந்து நாம்ளே அனுபவிப்போம் அப்படின்னு நினச்சா நிறைய விஷயத்தை இழந்துருவோம். துய்ப்போம் எனினே தப்புன பலவே அப்படின்னார். நாம் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான், என்ன பெருசாக சாப்பிட முடியும்? இப்போ பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து சாப்பிட முடியுமா? அவங்களும் ஒரு 10 நிமிஷம் தான் சாப்பிட முடியும். பெருசாக ஒன்றும் இது கிடையாது. இப்போ நாம் வந்து சும்மா படுத்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படுத்துக்கிட்டே இருக்கோம், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு 1500 1600 கிலோ கேலரி சாப்பிட்ணும். ஒரு பெரிய பயில்வான் சும்மா மாதிரி, அந்த பயில்வான் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு 5000 கிலோ கேலரி சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இவ்வளோ தான் கணக்கு. பொழுதுனிக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா பணம் இருக்குங்கிறதுனால? அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிட போகிறோம். சரி, ட்ரெஸ்ஸு 100 ட்ரெஸ் இருக்கட்டுமே, ஒரு ட்ரெஸ் தானே போட முடியும். அதனால் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னாரு மதுரை கணக்காயனார். நக்கீரனார் என்ன சொன்னார்? செல்வத்து பயன் ஈதலுக்கு தான், நாம்ளே வச்சுக்கிறதுக்கு இல்லை, செல்வம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான். அது வந்து நாம்ளே வச்சுக்கோன்னு நினச்சா நம்ம நிறைய விஷயத்தை இழந்துருவோம். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் பணத்தை வந்து யாருக்குமே கொடுக்காதவங்க கடைசியில் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒருத்தர் அந்த மாதிரி யாருக்கே கொடுக்காமல் இருந்திருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டார். சில பேர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அதாவது சின்ன பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஆஃபீஸ்க்கு. ஏன்னு கேட்டால், பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போனால் எல்லோரும் கேட்பாங்க அப்படிம்பாங்க. பேனா வச்சுக்க மாட்டாங்க பேக்கெட்டில், அது உள்ளே வச்சுருப்பாங்க சொருகி, யாருக்கும் தெரியாத மாதிரி. ஏன்னு கேட்டால் ஓசி கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த இங்கு செலவாயிருமா. எந்த வகையிலுமே இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சில பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. நைட்டானால் யோசிப்பாங்க, இன்றைக்கி யாருக்காவது தவறி ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போமோ, அவனுக்கு பண்ணிட்டோமில்ல, நாளையிலேருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த ஹெல்ப்பை கூட பண்ணக்கூடாது, அப்படிலாம் சிந்திக்கிறவங்க இருக்காங்க இந்த சமூகத்தில். ஆனால் அவங்க கடைசியில் என்னென்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, ரொம்ப க்ரெஸ்ட் ஃபாலனாக செத்து போகிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டார்.
கடைசியில் என்ன ஆச்சுன்னா எல்லா சொத்தையும் ஏதோ ஒரு தர்ம ஸ்தாபனத்துக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் தடுமாறி போயிட்டாங்க. இந்த ஆள் இது சேர்த்தும் இருக்க வேணாம், இப்படி கொடுத்தும் இருக்க வேணான்னு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பைசா கிடையாது, எல்லா சொத்து நமக்கு தானே வருது. அப்பா மகா கஞ்சராச்சேன்னு நினச்சா கடைசி நேரத்தில் யாருக்கும் எழுதிட்டு போயிட்டார் அவர். இது செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்போமினே தப்புட பலவே. என்னென்னா எதை இழப்போம்? அறத்தை இழப்போம், இன்பத்தை இழப்போம், பொருளையும் இழந்துருவோம். ஏன்னா எதுக்குமே பயன்படாதவனுடைய பொருளை யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த செல்வம்னு நினைக்கவே கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ ரகுவம்சத்தில் காளிதாசர் எழுதியிருக்கார். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா புறநானூரில் இதை எழுதி வச்சுருக்கார். மதுரை கணக்காய நக்கீரனார் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே, அதே கருத்து தானே. இந்த கருத்தை முன்னாடி எழுதிட்டாங்க. அவர் ஆதானாம் ஹி விசர்காய சதாம் வாராமிசாவை எழுத சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எழுதிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா என்பது சிந்தனையால் ஒன்றுபட்ட நாடு, 30 கோடி முகமுடையால் என் சிந்தனை ஒன்றுடையால். அந்த சிந்தனை ஒன்றுடையால், அந்த சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். காரணம், த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஒன். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்முடைய நாட்டை இத்தனை விதமான பிரிவுகள் இருந்தாலும் இணைக்கிறது. நம்முடைய அந்த இந்திய உள்ளுணர்வை மதித்து நாம் ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்தால் வடக்காகினும் தெற்காகினும் கிழக்காகினும் மேற்காகினும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். ஒரே நாடு என்கிற ஒற்றுமை உணர்வோடு நம்முடைய தேசிய கொடியை உயர்த்தி பிடிப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல விஷயத்த பார்த்தோம். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் பீப்புள் இருக்க வரைக்கும் லைஃப்பில் நம்மளோட ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள்லாம் கேட்டால் அதோட முடிவு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஃபுல்லாகவே பாசிட்டிவிட்டியை ஒட்டி வச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வெதர் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெதரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ரமணனாலேயே முடியல. அது சரிதான். பட் இந்த தடவை அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் கரெக்டாக வந்தது. ஸோ க்ளோஸ் டு ரியாலிட்டியை தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால தான் அது ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். skymetweather.com ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். SKYMETWEATHER.com skymetweather.com. இதுல போய் பாத்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் பத்தின நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது ஜென்ரலா எல்லா ஃபோர்காஸ்டிங் வெப்சைட்ஸ்லயும் இருக்கும் இல்லையா. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க ஊட்டி போக போறீங்க அப்படின்னா, அங்க என்ன கிளைமேட் இப்போ இருக்கு, 10 நாள் கழிச்சு அங்க என்ன கிளைமேட் இருக்கும், நான் அங்க போயிட்டு ஒரு வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏத்த கிளைமேட் இருக்கா, இப்படி நீங்க இங்க உட்காந்துக்கிட்டே ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறது நீங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான்ஸ் எல்லாம் நீங்க அமைச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கரெக்ட். ஒரு 1 வீக் to 10 days அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன்ல இதுல கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் பத்தின நிறைய இந்த குட்டி குட்டி தகவல்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபன்னியா கொடுத்திருந்தாங்க. நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அபவுட் ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க வருண், உங்களுக்கு மழை அப்படின்னா சின்ன வயசுல பண்ண எந்த விஷயங்கள்லாம் ஞாபகம்? அதாவது இந்த வெப்சைட் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஆப்பா நான் டவுன்லோட் பண்ணி எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதுதான் நம்ம சின்ன வயசுல ரெயின்னா ஒரே மெமரி. எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல கொடுத்திருந்தாங்க ஒரு 10 விஷயம் கொடுத்திருந்தாங்க. மழை அப்படின்னா எல்லாருக்கும் கப்பல் செஞ்சு விடுறது, அதுக்கப்புறம் கொடை ஞாபகத்துக்கு வரும், அதுக்கப்புறம் சுட சுட போண்டா ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் நம்ம ஷோ மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்க்கு தேவையான விஷயங்கள், சப்போர்ட்டிங் டு வெதர் சம்பந்தமான நியூஸும் இருக்கு. சூப்பர். நல்ல ஒரு வெதர் வெப்சைட் நீங்க எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அதுவும் வருஷத்துல ரொம்ப முக்கியமான கட்டத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு முக்கியமான கட்டத்துல முக்கியமான வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பாராட்டிட்டு திருப்பி நாளைக்கு எங்களை பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் பெஸ்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு நாங்க இப்போ கிளம்ப போறோம். நாளைக்கு காலையில 7 மணிக்கு உங்களை மீட் பண்ணுவோம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.